ஹாய் வணக்கம் நண்பா. லாஸ்ட் எபிசோடெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம கோணாமரோட லவ் அவ்வளோ அழகாக வந்திருக்கும். பட் அப்படியே காணாமல் போயிருக்கும். பார்க்க மறந்துருந்தீங்கன்னா போய் மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் வந்து பார்த்தா தண்டர் பர்கர் ஷாப்பு தான் காமிக்கிறாங்க. நம்ம சோச்சு வந்து பார்த்தோன்னா அப்படியே ஒரு பிளேட் ரொம்ப தண்டர் பர்கர் எடுத்துகிட்டு வந்து விற்க, இது நீயே சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, எஸ் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு லீவ் கிடச்சிருக்கு, நான் என்னோட ஸ்டாமினாவை பூஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ இப்படியே சாப்பிட்டுரு, கடைசியில் உன் டூருக்கெல்லாம் போகும்போது என்னெல்லாம் ஹெல்ப்பு கூப்பிட்டா நான் வரவே மாட்டேன் அப்படின்போது, நீ எல்லாம் கவலைப்படாத சாரதா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சாதா சோச்சு சொல்லியிருப்பாங்க. ஓ அப்போ நீங்கள் 2 பேரும் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அன்சி சோச்சோ 4 நாள் 3 நைட்டு செம்ம டூரை நான் என்ஜாய் பண்ண போகிறேன் போது, நீ என்ன பண்ண போகிற இனோஜின் அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ நான் வந்து பார்த்தோன்னா ட்ரிப் தான், என் ஃபேமிலி கூட ஃபிஷிங் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது அன்சி சாதா, ஷிக்கடை நீ என்னடா பண்ண போகிறேன்னு கேட்க, நானா என் அம்மாவோட வீட்டுக்கு போகிறேன், லேண்ட் ஆஃப் விண்டுக்கு போகணும் அப்படின்னும் போது, சேம்டா மச்சான் இந்த பக்கம் எங்கள் தாத்தாவோட வீட்டுக்கு நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டா ஃபீல் பண்ணுவான். ஏன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா லாஸ்ட் டைமே அவங்க தாத்தா வந்து பார்த்தா பரோட்டா அப்படியே நசுக்கி காலி பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் நினச்சி நம்ம பரோட்டா ஷிக்கடை சோகமாக இருக்க, இதுக்கு மிஷனே எவ்வளோ பெட்டராக பரோட்டா அப்படின்னு ஷிக்கடை சொல்ல, அந்த பக்கம் சாரதா டே என்ஜாய் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லியிருப்பா. இந்த பக்கம் வந்து பார்த்தா பரோட்டோ நான் வந்து சாஸ்கே கூட ட்ரைனிங் எடுக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பரோட்டோ பர்கர் சாப்பிட, ஆமாம் இல்லை நீ வந்து சாஸ்கே கிட்ட ட்ரைனிங் எடுக்க கேட்டல, அவர் வந்து பார்த்தா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஷிக்கடை அந்த பக்கம் நம்ம பரோட்டோ அவர் வந்து பார்த்தோன்னா அந்த ஈகிள் அனுப்பி விட்றேன்னாரு. ஸோ அந்த ஈகிளுக்காக வெயிட் பண்ண ஆனால் ஈகிள் வரவே இல்லைன்னும் போது, டே அவரோட ப்ராமிஸை நீ இன்னும் நம்புறியா, அவரெல்லாம் நீ அதை காப்பாற்றுவார்னு நினைக்கிறியான்னு சாரதா கேட்க, அந்த பக்கம் நம்ம பரோட்டோ அவரெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு அவர் எந்த ஊருக்கு எங்கே வேணா போயிருக்கலாம், பட் அவர் யாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் முடியாதுன்னு சாரதா சொல்ல, அதுதான் வேணும், அவர் வந்து பார்த்தா யாரோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார், எங்கே வேணா போகலாம், ஊர் முழுக்க சுற்றலாம், ஒக்காகிக்கு ஒரு ஷேடோ ஒக்காகவே வந்து பார்த்தா அவர் இருக்காருன்னு போது, டே என் அப்பாவோட ஜாப் இம்பார்ட்டன்ட்னு எனக்கு புரியுது, ஆனால் அவருக்கு வந்து பார்த்தா இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜ் பற்றி இன்னும் அவருக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும்டா அப்படின்னு சொல்லி சொல்ல, என்ன புக்கில் இருக்கிற ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் படிக்கணுமா, என்னம்மா நீ பேசுகிற, அப்போம்மா என் அட்வென்ச்சரில் குறுக்கீடு செய்யாதம்மா அப்படின்னு பரோட்டா அந்த பக்கம் சொல்லிட்டு நடந்து வந்திருப்பான். நடந்து வரும்போது பார்த்தா ஒரு ஈகிள் பறந்து போகும். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, டேய் இது சாசுக்கேவோட ஈகிளே அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டா விடாமட்டு இருப்பான். வந்துருச்சு அவ்வளோதான், நான் காத்துட்டு இருந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டா அந்த ஈகிள் பின்னாடியே போக, அந்த ஈகிள் போய் பார்த்தோன்னா கரெக்டாக ஒக்காகி ஆஃபீஸில் வந்து உட்காரோம். உட்காந்து டொயின் அப்படின்னு பெல் அடிக்க அங்கே இருக்கிற ஷினோபிஸ் வருவாங்க. இது வந்து பார்த்தோன்னா அந்த சாஸ்கேவோட ஈகிள் தானே, சாஸ்கே ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு, நான் இப்போயே வந்து பார்த்தோன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒக்காகி கடை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அங்கே இருக்கிறவன் போக அந்த பக்கம் இருக்கிறவன் அந்த ஈகிளை கட்டி போடுறதுக்காக போயிருப்பான். நம்ம பரோட்டாவும் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து பார்த்துருப்பான். அந்த மெசேஜில் என்ன இருக்குன்னு சொல்லி அவரோட ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியாமல் எப்படி நான் வந்து பார்த்தோன்னா அது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லி பார்த்தா பரோட்டா அப்படியே அமைதியாக பொறுமையாக போயிட்டு, ஈகிள் மண்டியா நீ வந்து இப்போ எஸ் ஆகு, உன்னை வச்சு நான் வந்து கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லி பார்த்தா ஈகிளோட லாக் ஓப்பன் பண்ணி விட்டுருப்பான். அந்த பக்கம் நம்ம ஷிக்குமாரு அந்த இன்ஃபர்மேஷன் ஓப்பன் பண்ணி படிக்க, பக்கத்தில் இருக்கிற ஷினோபி என்ன அவரோட இன்வெஸ்டிகேஷன் பற்றி அனுப்பிட்டாரா, அந்த டெலிபேட் ஆனானே அந்த ஓட்ஸ்கி காய் அவனை பற்றி தான் அனுப்பியிருக்காருன்னு சொல்லி கேட்க, எஸ் அவனை பற்றி தான் அனுப்பியிருக்காரு, அவன் வந்து பார்த்தோன்னா டைமென்ஷன் விட்டு டைமென்ஷன் போகிறான், நம்மளோட ஒரே ஹோப் நம்ம சாஸ்கே மட்டும்தான், சாஸ்கேவால் மட்டும்தான் வந்து அவனை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஷிக்குமார் சொல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் அப்போ சாஸ்கேவால் வந்து அவனை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பக்கம் வந்தால் நம்ம ஷிக்குமாரோ இன்னும் 4 நாள் தான் நம்ம சாஸ்கே வந்து நம்மளை திரும்ப கம்யூனிகேட் பண்ண போகிறோம், நமக்கான ரிப்போர்ட் கொடுக்க போகிறோம் லேண்ட் ஆஃப் சாண்டில் 37th டிஸ்ட்ரிக்ட்லன்னு சொல்லி அந்த இடத்த வந்து நம்ம ஷிக்குமார் மார்க் பண்ண, அந்த பக்கம் வெளியே இருந்து ஒரு சவுண்டு திரும்பி வா என்னது என்னடா சவுண்டு அப்படின்னு ஷிக்குமார் கதவு திறந்து பார்த்தா நடுவில் வந்து பார்த்தா அந்த ஈகிள் பறந்து விட்டுருக்கோம். அந்த சைடு வந்து பார்த்தா இருந்துரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஷினோபி சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஷிக்குமார் எப்படா அது தப்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அந்த சைடு இதை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஷினோபியெல்லாம் வந்து பார்த்தா ஒன்றா போயிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம பரோட்டோ, ஓஹோ என் தலைவன் அங்கே தான் இருக்கானா, கண்டுபிடிச்சிட்டேன், சாசுகேவோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டேன், அவ்வளோதான் என்னோட ட்ரைனிங்கை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, நாளைய விடிய லேண்ட் ஆஃப் விண்டிலே அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ ஹாப்பியாக இருக்க, பரோட்டோ என்னாச்சுப்பா ஏதோ ஹாப்பியாக இருக்க போல அப்படின்னு சொல்லி சாதா கேட்க, ஓ சாரதா அப்படிலாம் இல்லை, நான் ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சேன் தெரியுமா உனக்கு நம்மது, டேய் நாளைக்கு நீ திரும்ப ஃபேண்டசி வேர்ல்டு போகிற அங்கே போகிறேன்னு கதை விடாதரா அப்படின்னு சொல்லி ஓகே இவகிட்ட சொன்னால் நமக்கு தான் பிரச்சனை என்பது, டே பரோட்டோ ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பக்கம் சாரதா இந்த பக்கம் நம்ம பரோட்டோ வட்டாமா பபாய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா குடுன்னு ஓடி வந்துருப்பான். சாரி சாரதா இந்த முறை நான் தனியாக தான் போய் ஆகணும், டீம் 7 போனால் லைட்டாக போர் அடிக்குது, ஸோ நான் தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின் போது அந்த பக்கம் சாரதா கண்டுபிடிச்சிருப்பா,
வச்சிருப்பா. தக்காளி சட்னி ஏதோ ஒன்று தனியாக விட்டு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து பார்த்தா நம்ம பரோட்டோ டீம் 7ஓட ஒரு மிஷன்னு சொல்ல அந்த பக்கம் டீம் 7ஓட ட்ரைனிங் கேம்பா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பக்கம் பரோட்டோ மம்மி இதை டேடி உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினச்சேன் மம்மி அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் நம்ம ஹீமாவரி அண்ணா ஆனால் நம்ம டூர் போகிறோமே அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் பரோட்டோ டேய் செல்லக்குட்டி ட்ரைனிங் தான் ஒரு ஷினோபிக்கு முக்கியம் அண்டர்ஸ்டூட் அப்படின்னு சொல்ல ஆனால் அண்ணா தாத்தா ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சொல்ல நான் பார்த்துக்கிறேன் தாத்தா கிட்ட சொன்னால் தாத்தா புரிஞ்சுப்பாரு அப்படின்னு பரோட்டோ சொல்ல அந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம இனட்டா நீ அப்போ ஒரு வாரம் எங்கடா தங்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்க நான் மிச்சியோட வீட்டில் தங்குவேன் போது சரி ஓகே நான் போய் மிச்சிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம இனட்டா சொல்ல